ஸ்ரீமத் பாகவதம் 128ஆம் பகுதி. கம்சன் கொந்தளித்து போனான். வசுதேவா, துரோகி, என்னிடம் பொய் கூறி ஏமாற்றி எனது யமனை மறைவாக வைத்து வளர்த்து வருகிறாயா? அதற்கு என் தங்கை தேவகியும் உடந்தையா? இப்போதே உங்களை தீர்த்து விடுகிறேன் என்று வாள் எடுத்து கொண்டு புறப்பட்டான். பின் எதனாலேயோ தன் மனதை மாற்றிக்கொண்டவன் காவலர்களை அழைத்தான். உடனே சென்று வசுதேவரையும் தேவகியையும் பாதாள சிறைக்குள் தள்ளி பூட்டுங்கள் என்று கட்டளையிட்டான். அவர்களை சிறையில் தள்ளிய கையோடு கேசி என்கிற அரக்கனை அழைத்தான். கேசி, நீ உடனே பிருந்தாவனத்திற்கு சென்று அங்கிருக்கும் வசுதேவரின் பிள்ளைகளான பலராமன், கிருஷ்ணன் இருவரையும் கொன்றுவிடு என்று கட்டளையிட்டான். கம்சன் கேசியை அனுப்பிவிட்டானே தவிர அவன் அதை செய்து முடிப்பான் என்று அவனுக்கே நம்பிக்கை இல்லை. மனதிற்குள்ளேயே அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்று சிந்தித்தவன் மறுநாள் ராஜசபையை கூட்டினான். சாணூரன், முஷ்டிகன் போன்ற தனக்கு பிரியமான மல்லர்களை வரவழைத்தான். மந்திரிகள், சேனாதிபதிகள் மத்தியில் தன் திட்டத்தை தெளிவாக விளக்கி கூறினான். பிருந்தாவனத்தில் வளரும் வசுதேவனின் பிள்ளைகளான பலராமனும் கிருஷ்ணனும் தான் எனது உயிருக்கு யமன்கள் என்று தெரிந்துவிட்டது. நான் அவர்களை இங்கே அழைக்கப் போகிறேன். அவர்கள் இங்கே வந்ததும் இருவரையும் மல்யுத்த போட்டியில் பங்கு கொள்ளச் செய்வேன். அப்போது சாணூரனும் முஷ்டிகனும் அவர்களுடன் மோதி இருவரையும் சதை பந்துகளாக்கிவிட வேண்டும் என்று கூறினான். பின்பு மல்லர்கள் கம்சனை பார்த்து வினவினார்கள். மன்னவா, அவர்களை என்ன காரணம் கூறி வரவழைக்கப் போகிறீர்கள்? அவர்களை அழைத்து வரப்போவது யார்? கம்சனின் பார்வை சபையில் இருந்த அக்ரூரரின் பக்கம் சென்றது. அக்ரூரர் நற்குணங்கள் கொண்டவர், மிகச்சிறந்த பக்திமான், யாதவர்களின் மதிப்பிற்குரியவர், வசுதேவருக்கு உறவினர். அவர் சென்று அழைத்தால் எந்த சந்தேகமும் வராது என்று தீர்மானித்தான் கம்சன். அக்ரூரரே, நாளையே தாங்கள் என் சார்பில் பிருந்தாவனத்திற்கு புறப்படுங்கள். வடமதுரையில் நான் தனுர்யாகம் நடத்தப் போவதாகவும் அந்த யாகத்தில் பங்கேற்கவும் மதுராபுரியின் சிறப்பை கண்டுகளிக்கவும் பலராமனையும் கிருஷ்ணனையும் அழைத்ததாக கூறுங்கள். நந்தனிடம் சம்மதம் பெற்று 2 சிறுவர்களையும் உங்களுடனேயே அழைத்து வந்து விடுங்கள் என்றான். அரச கட்டளையை எப்படி மறுக்க முடியும்? சம்மதித்து தலையசைத்தார் அக்ரூரர். 128ஆம் பகுதி நிறைவடைந்தது.